டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி நாளுக்கு நாள் அதிக பார்வையாளர்களை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதன்படி ஒவ்வொருத்தரும், அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும் வெளியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதன்படி கஞ்சா கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா நான் உள்ளே போகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பிக் பாஸ் வந்துட்டு மற்றவங்களோட நெகட்டிவை மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க, பாசிட்டிவை கம்மியாக தான் காட்டுறாங்க. அதனால தான் பிரச்சனை வருது. ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா ஜூலி ஒரு பெரிய நாடகக்காரி தான். நான் இருக்கும்போதே அதை பல தடவை நான் உணர்ந்திருக்கேன். ஆனால் நேற்று கமல் சார்கிட்ட நல்லா கையங்காலுமாக மாட்டிக்கிட்டா. அதான் மாட்டிக்கிட்டல, உண்மையை ஒத்துக்க வேண்டியது தானே. ஆனால் நீ போட்டு அதை இல்லை அப்படின்னு பொய்யை உண்மையை மாற்றணும்னு நினைக்காத. அப்படி நினச்சினா நீயும் சீக்கிரம் வெளியில் வந்துடுவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஜூலி மாதிரி நடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கமல் சாரே சொல்லிட்டாரு அது மாதிரி ஒரு கிளிப்பு இங்கே இல்லவே இல்லைன்னு. ஆனால் இருக்குது, 5 செகண்டுக்கு முன்னாடி இருக்குது, 5 செகண்டுக்கு முன்னாடி இருக்குது. எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. ஆனால் அது முடியல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கம்முன்னு வாயை முடிக்கிட்டு இருந்துட வேண்டியது தான். ஜூலியை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.